ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு எப்பாடு பட்டாவது நம்ம நிலாவுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டிக்கு வானத்தை ஃபோன் பண்ணி நான் போயிட்டேன்னா அவ்வளோதான், உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான் உனக்கு தேவையில்லைன்னு தோணுதா, உன் குடும்பத்தை நான் பிரிச்சிருவேன்னு தோணிக்கிட்டு இருக்கா. நான் இப்போ என்னத்தை பெருசாக கேட்டுட்டேன், என்னை பற்றி நீ நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு நான் நினச்சேன், அது தப்பாடா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனால் உன் விருப்பத்துக்கேற்ப நினைக்கணும்னு சொல்கிறல்ல, அதுதான் வானதி தப்பு. இங்கே பாரு வானதி, இது எல்லாமே கூட்டு குடும்பம் மட்டும்தான். ஏன்னு தனியால் நின்று எங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. சோழனுக்கு கல்யாணம் இருக்கு, ஆனால் அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இந்த குடும்பத்துக்குன்னா முன்னாடி நிற்கிறாங்க. சோழனை பிடிக்காம தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ குடும்பத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்த போதும் அவங்க தான் வனத்தையை உதவி பண்ணாங்க. இப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, நாங்கள் உதவி பண்ணுறதில் அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலையும் அவங்கள கம்பேர் பண்ணியே நீ இருந்துகிட்ருக்க வனத்தி. நீயும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, நல்லா படித்து முடி. நீ இந்த மாதிரி ஏதாவது வேலை பாரு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் உனக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தர முடியும். அதுக்காக நானே எல்லாத்தையும் செய்யணும்னா நீ எதிர்பார்க்காத வனத்தி, என்கிட்ட அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. ஆனால் வானதி இருந்துட்டு நிலா அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் சொன்ன மாதிரி நீ எனக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.